புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படாததை கண்டித்தும் மத்திய பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்தும் சட்டப்பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் புதிய மதுபான தொழிற்சாலை திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளும் கட்சி ஆதரவு உறுப்பினர்கள் சட்டமன்ற நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சுயேட்சை உறுப்பினர் வெளியேற்றப்பட்டார். பெஞ்சல் புயலுக்கு நிதி ஒதுக்காதது, மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டது உள்ளிட்ட காரணங்களுக்காக திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகள் இருப்பதால் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தேவையில்லை. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் சிவா தெரிவித்தார். சட்டப்பேரவை இல்லாத மாநிலத்துக்கு கூட அதிக அளவில் 2 மடங்கு அளவுக்கு இன்னைக்கு நிதி கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிக்கு மிக குறைந்த அளவு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிக்கு ரயில்வேல தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளில் இந்த ரெட்டை இன்ஜின் பூட்டிய வண்டிக்கு ரயில்வேக்கு புதிய ஏதாவது இருப்பு பாதை அமைப்பு வழி சொல்லியிருக்காங்களா? கடந்த காலத்தில் சொன்னது திண்டிவனம் டு பாண்டிச்சேரி, ஈசிஆர் டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியிலேருந்து நாகப்பட்டினம் இணைப்பு, அப்படி அது எதுவுமே ஒன்று கூட எடுத்துக்கல. விமான நிலைய ஓடுதலாம் ஒன்றுமே கிடையாது. இந்தியாவில் இந்த புயலில் இந்த சவுத்தில் இருக்க 4 மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்தது புதுச்சேரி. 760 கோடி கேட்டாங்க. அதில் நீ எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க? இந்த மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? மத்திய அரசு புதுச்சேரியை முழுமையாக வஞ்சிக்குது. ஒரு சின்னஞ்சிறு மாநிலம் அவங்களாம் இருக்கிறாங்க, மத்திய அமைச்சர்லாம் பார்வை பார்த்தாலே போதும். ஆனால் புதுச்சேரி முழுக்க முழுக்க வஞ்சிக்கிறாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமான மதுபான கடையை கொடுத்துட்டீங்க. புதுச்சேரிக்கு அது தேவையில்லாது. இந்த மாநிலத்தினுடைய சுயகௌரவமும் தன்மானமும் இதில் இழந்து நிற்கிறோம். அதே போல் மதுபான தொழிற்சாலையும் பாண்டிச்சேரிக்கு தேவையில்லாத ஒன்று. ஏற்கனவே 2 தொழிற்சாலைக்கு சாத்தி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இவங்களோட தேவைகளுக்கு இவங்களுடைய ஆட்களுக்கு கொடுக்கணுன்றதோ செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி கொடுத்துருக்க ரெஸ்டோ பார் முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக கொடுத்துருக்காங்க.